ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூத்தர் என்கிற சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக்கு நாளில் வச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு சொல்லி அரசு நம்ம பொறுமையாக போப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, இதோட கதை போகலாமா? இப்போ உண்மையான சாக்குராமாவும் கண்மூழிக்க நான் எந்த இடத்துல இருக்கேன்? ஏன் தம்பி, நீ பார்க்கவே ஒரு புரசை சேர்ந்தவன மாதிரி இருக்க, அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கியா அப்படின்னு போன எபிசோட்ல கடைசியில் பார்த்த அந்த வயசானவரும் சாக்குராமா பார்த்து கேட்குறாரு, யாருப்பா தாத்தா நீங்க? உங்களை நான் இந்த இடத்துல பார்த்தது இல்லையே அப்படின்னு அவன் ஏன்ச்சலாம் பார்க்க. சரி ரொம்ப உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறத வலிக்கும் உனக்கு. உண்மையிலேயே யார் நீ? நான் யாரா வேணா இருக்கட்டும், நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. பட் இருந்தாலும் என்ன காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு புரஸுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஒரு புரஸில் உண்மை என்னன்றதை நான் கண்டுபிடிக்க மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி. ஏன்னா ஒரு புரஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னதையும் கேட்காம அதுக்கப்புறம் பார்த்து சாக்குராமா அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலுக்குள்ள பார்த்தா பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு அவனு தேட, என்ன இது இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா இந்த இடத்துல மோசமான ஆளுங்க இருந்தாங்க. கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே மான்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பா அவனுங்க இந்த இடத்துல இல்லையே, எங்க போயிட்டு இருப்பானுங்க, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நான் இந்த இடத்துல உண்மையை கண்டுபிடிக்கலாம் வந்தா ஒண்ணுமே நடக்கலையே. அதுக்கப்புறம் தன்னுடைய அக்காவை யோசிச்சு பார்க்கறான். அக்கா எங்க போற? நான் ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல சேர போறேன். உனக்கு ரெட் ரேஞ்சர்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாக்கா, இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பா ஒரு நாள் அவர் மாதிரி ஆவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஆக மாட்டேன், நீ ஆகவும் தேவையில்ல, நீ எனக்கு பத்திரமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அக்கா எதுக்காக அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கப்பலும் அந்த இடத்து ஸ்கூல்ல வந்துட்டு கோஸ்ட் இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ண வந்ததுங்க. ஒரு ரூம்ல பார்த்தா நம்ம ஜூல அட்டாக் பண்ண வந்து அந்த மான்ஸ்டர் கைஜுவும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் பார்த்துட்டு அதிர்ச்சியில கத்துறாங்க, என்ன எழுவது அது மான்ஸ்டர் நினைக்கிற உண்மையிலே. அதுக்கப்புறம் அது இவங்களை வெறித்தனமா பார்க்க, ஆமாமா உண்மையான மான்ஸ்டர் இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க தெரிச்சு போடுறாங்க, அதுவும் இவங்களை பின்னாடி அட்டாக் பண்ண வந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த பொண்ணு அப்படி கால் தூக்கி கீழே விழ, என்ன மன்னிச்சிரு கிசோ, நீ இந்த இடத்த விட்டு ஓடிடு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்ன பேசுற பைத்தியம், உன்னை இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், செத்தா அவங்க கூட தாண்டி சாவேன்னு சொல்லிட்டு அதுங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த தமிழில் கூட பவர் ஆஃப் லவ்ன்றது என்னன்றது கையோ காமிக்கலாமா? ஆனா என்னடா இது க்ளோஸ் அப்ல நம்மளை பார்த்துட்டு வந்துட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்றதுக்கப்புறம் அவங்க கூட. ஆனா அவங்கள அட்டாக் பண்ண வந்த அந்த சமயத்துல வந்து டக்குன்னு பார்த்து நம்ம சாக்குறாம தைரியமா போயிட்டு அதை அடிக்கிறான். ஆமா யார் அவன்? அதுக்கப்புறம் அந்த மாத்திரம் நம்ம சாக்குறாம கடிச்சு சாப்பிடலான்னு பார்க்க, பட் நான் அவன் விட்டு கொடுக்காம அதை தடுக்க நினைக்கிறேன். இவங்க ஒரு பக்கம் பயத்துல இருக்காங்க, என்ன இங்க நடக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி நான் மாத்திரம் இந்த இடத்துல பார்த்தது இல்ல, புதுசா இப்படி இது வந்திருக்கு இந்த இடத்துக்கு. அப்புறம் அந்த வயசானவரும் சொல்றது விஷயத்த அவன் கேட்டிருப்பான். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு புரஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, அந்த இடத்துல யாருமே கிடையாது. அதுவும் ரேஞ்சர் போர்ஸஸ் சேர்ந்தவங்க சின்ன லெவல் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையை இன்வால்வ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு மொத்தமா அந்த ஸ்கூலுக்கு எடுத்து மூடுற லெவலுக்கு உருவாக்கிட்டாங்க. இப்போ யாருமே அந்த இடத்துல கிடையாது. அந்த கிழமை அந்த மாதிரி சொன்னா, பட் ஆனால் இந்த மான்சர் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கோம்? அப்போ கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன், ரேஞ்சர் போர்ஸ்ல சேர்ந்தது எல்லாருக்கும் உதவணுன்றது, என்னுடைய அக்காவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கின்னு அவனுக்குள்ள வர வீரத்துல அந்த இடத்துல இருக்கிற அந்த மான்சரையை அப்படியே தூக்கி ஜன்னல் விசிறி அடிப்பான். அந்த மான்சர் கீழே விழும்போது எங்களுக்கு உதவி பண்ணு, என்ன இது நம்ம கிட்ட உதவி பண்ணது கேட்குது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு பார்க்க, அடுத்த நிமிஷம் அது கீழே வந்து அவ்வளவுதான் தோட வந்து காலி ஆயிடுது. இன்னொரு பக்கம் சாக்கிரமோ கீழே விழ போறவன் ஒரு வழியா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிடறாங்க. நம்ம உயிரை காப்பாற்ற நினைச்சவங்க நம்ம தாண்டி காப்பாற்றணும், சீக்கிரம் விட்டுறாதா போடி, கண்டிப்பா இந்த பையன் ஒரு ஹீரோவா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓரோ போரஸ்ல வந்து பிரச்சனை அவங்களும் சால்வ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்ட்டி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க யூனிஃபார்ம்? அப்படிங்கப்ப நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. 10 வருஷம் வந்து புதிய யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருக்கான். அவளுக்கு இன்னொரு பக்கத்தினுடைய ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. கண்டிப்பா இதுக்கப்புறமாச்சு நான் இன்னும் நல்லா நடந்துக்கணும் எல்லாருக்கிட்டையும். அவன் சுடர் எங்க அவருக்கு சின்ன பிசினஸ் வேலையை இந்த விட்டு போயிருக்காரு. நம்ம இப்போதைக்கு இந்த கறி எல்லாமே வேக வச்சு நல்லா சாப்பிடலாம். ஹீரோவும் ஆமா மாஞ்சஸ் எல்லாமே கொன்னு பிறகு திருப்தியா பசி எடுக்குதுப்பா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ எடுக்கலாம் போல. அந்த பீஸை பார்த்தா இவ எடுத்து ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் எந்த தானே சாக்குறாமா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? யாக்குனிக்கு அவனோட பேட்டில் நான் பார்த்தேன்டா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அடுக்கப்பா இவ கான்சியஸ்னஸ்ல இல்லன்னு நினைச்சு தானே நான் உருமாறினேன். கண்டிப்பா இவ கண்டுபிடிச்சிருக்காப்போ. இன்னொரு பக்கம் சொக்கு பாப்போம், சாரி பண்ண மன்னிச்சிருங்க, அந்த மாதிரியான டைம்ல எந்த விதமான உதவியும் உங்களுக்கு பண்ண முடியும்னு என்னால போயிடுச்சு. சரி விடு, அது உன்னுடைய ஃபால்ட் கிடையாது. ஏன்னா நீ அந்த பாஸ் மாதருடைய வலையில மாட்டினா, அது மட்டும் இல்லாம எங்களாலையும் நிறைய முறை ரீசெட் ஆனதுனால உங்களை நாங்க சரியா கண்டுக்கல. நாங்க உன்னுடைய போக்கிலே உங்களை விட்டதுனால தான் இப்போ எங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. அதுவும் நீ பண்ண பெரிய உதவி தான். இஷி உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா அப்போ நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கேட்டது. அடுத்த நிமிஷம் அவ்வளவு ஒரு மாதிரி பார்க்க, இருந்தாலுமே வெளியே காமிச்சிக்கல. சரி விட அதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஒரு பேவும் யூகினோவும் வந்திருக்காங்க. அடேங்கப்பா 2 பேரும் ப்ளூ ஸ்குவாட் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க போல. ஆமா என்னப்பா ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்றீங்க பெருசா? ஒரு பேவும் இந்த மாதிரி கேட்க ஹீரோவும், ஏய் நாங்க ஊரை போறசி ஆட்டம் கொண்டு தெரியுமா, அதெல்லாம் பெரிய விஷயம் மாதிரி பேசிருக்கீங்க. ஸ்கூல்லாம் ரொம்ப போருப்பா, உங்களுடைய கிரீன் ஸ்குவாட்னுடைய ஜாப் எல்லாமே ரொம்ப போரிங்கா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல, சாக்குறாமா அமைதியா சாப்பிடு அப்படின்னு விஷயம் சொல்லிட்டு கையாட்டும் போது யாரோ ஒரு லேடி வந்து பிங்க் ஸ்குவாட்ல இருந்து வந்திருக்கான். சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நன்றி நாயோ. பரவாயில்ல ஓகே. அப்புறம் ஸ்குவாட் மெம்பர்ஸ்லாம் நல்லா வேலை பார்க்குறீங்களா? பிங்க் ஸ்குவாட்ல இந்த இடத்துல இருக்கிறதுனால இவ இந்த இடத்துல எங்களுக்காக சமைச்சு போறது மட்டும் கிடையாது, கூடவே நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பப்போ ஷேர் பண்ணிக்குவா. அப்படியா வேற லெவல் வேலை தான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஊர் கிட்ட ஹீரோவும் போய் பேச, சாப்பாடு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம்ல. ஆமா அந்த எக்ஸாம்ல பார்த்தது. சரி ஓகே நல்லா பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களும் கிளம்பலாம் பார்க்க. ஹீரோ ஒரு பரஸ்ல இந்த பசங்க எல்லாரும் சொன்ன
சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒருவே நீ எதுக்காக ஃபைட் பண்ண சொல்லு, நான் எதுக்காக ஃபைட் பண்ணேன்னா என்னுடைய ஃபியூச்சருக்காகவும் என்னுடைய எங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் இது பண்றேன். எங்க பாரு அப்படி நான் அவனை போட்டோ காமிக்க அதில் பார்த்தா இவனுக்கு தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க. அழகப்பா சூப்பரா இருக்கான் பார்க்கவே. ஒருவே மாதிரியே இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என் மாந்தஸை கொள்றதுக்காக எதனா ஒரு நல்ல ரீசன் வேற எதுனா சொல்லுவேன் நினைச்சேன். ஆனால் இப்படி ஒன்று எமோஷனாக சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கான ரீசனே ரான்மாரு வந்து ஒருத்தங்களை காப்பதுக்காக தன்னுடைய உயிரி அந்த இடத்துல பாஸ் மாஸ்டர் எதிர்த்து போராடி விட்டுருக்கான். பட் இருந்தாலுமே அவனுடைய உருவத்தில் நான் ஒருத்தங்கிட்ட ஃபைட் பண்ணேன். அவனும் ஒரு ஃபைட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரான்மாரு இந்த மாதிரி இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் இருந்தாலுமே அவன் உயிர் பச்சிட்டான். அதுவே எனக்கு சந்தோஷம். அப்போதான் புரிஞ்சது நான் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக போராடணுன்ற விஷயத்தை யோசிச்சேன். எதனால நீ இதை கேட்குறேன்? ஒருவே உனக்கு ஃபைட் பண்ண செகண்ட் தாட் எதுவுமே கிடையாது மாந்தஸுக்கு. அப்போ இதுடா வேற என்ன வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, எதுனா கேட்குறீங்க? அப்போ சாக்கரமா இங்க பாரு, நீ இங்க சைடு இருக்கியா இல்ல மாந்த சைடு இருக்கியான்னு தெரியல. நீ ஏன்னா சண்டேல உருபே கூட சண்டை போடும் போது மாஞ்சரா இந்த அந்த உருபே கூட நீ ஹெல்ப் பண்ணிருக்க. ஏன்றது எனக்கு புரியல சுத்தமா. டே உண்மையை சொல்ல போனா பேட்டில் ஃபீல்ட்ல அவன் என்னுடைய நண்பன் தான் நினைச்சு அவன் கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். பட் நான் அதுக்கப்புறம் நடந்த சண்டைக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு நம்ம ஒரு மாசத்துக்கு தான் உதவி பண்ணுன்றது. அதுக்குன்னு நீ பேட்டில் அதே ஹெல்ப் பண்ண போயிடுவா அவனுடைய ஃப்ரெண்டுக்கு. நீ ஹெல்ப் பண்ணலன்னா நீ செத்து விட ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே அப்பனா இதுக்கப்புறம் நீ எப்பவுமே நம்மளுடைய சைடு தான்றது நல்லா புரிஞ்சிச்சு. சரி ஓகே உன்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ண நாங்க இந்த தோடு கிளம்புறோம் அப்படின்னு அவனுக்கு இன்னொரு பக்கம் கிளம்ப ஹீரோவும் தலை வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கு. இன்னொரு பக்கம் இது எல்லாமே உலகுள்ள இருந்து நம்ம விஷயம் பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சுசுகிரியா அந்த இடத்துல இருக்கான். திரும்பவும் என்ன கான்டாக்ட் பண்ணது ரொம்ப நன்றிடா. அது மட்டும் இல்லாம ப்ளூ ஒடியா டிஃபன் நாட் விக்ஸல் இப்போ நம்ம கிட்ட நான் அதை சேஃப்டி அப்படியே ரெக்கவர் பண்ணிடுறேன், கவலைப்படாத. அது போல அடுத்த டார்கெட் வந்து கிரீன் கீப்பர் தான். என்ன சொல்றேன்? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் கிரீன் கீப்பராக இருக்கிற நம்ம ஷிடோரியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா மக்களும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. விதத்துல அதாவது தெருவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவங்க பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் சத்தமா கத்துங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மக்களுடைய முக்கியமான குரலா இருக்கிறது என்னன்னா மாந்தஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இடையில ஈக்குவலான வாழ்க்கை வேணுமா, அதாவது ரெண்டு பேருமே ஈவனா ஒரே இடத்துல வாழ்ற மாதிரி இவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மான்ஸ்டர் ப்ரொடெக்ஷன், மாந்தஸுக்குன்னு பாதுகாப்பு தேவையா? ஹீரோவா என்னது மான்ஸ்டர்ஸுக்கு பாதுகாப்பு தேவையா? வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்பவும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவ்வளவு சொல்ல சுசுகிரி தான் வந்திருக்கா. ஹீரோவும் நீ ரொம்ப லேட் பண்ணிட்டேன். முக்கியமா என்ன இது துணியை எதுக்கடி இந்த மாதிரி போட்டு வந்திருக்கேன்? ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம ஒளிஞ்சிருக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் கரெக்டா இருக்கும், அதனால தான் போட்டு வந்தேன். சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கத. சரி கியூட்டா இருக்கானா இல்லையா? இல்ல கியூட்டெல்லாம் இல்லை, நீ பார்க்கவே சோனியா கறி மாதிரி தான் தெரியுது எப்பவுமே எனக்கு. இது கேட்ட அடுத்த நிமிஷமே கழுத்து வெட்டி போறா. சரி சரி நீ ரொம்ப அழகானவன் தான்ப்பா, அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு. சரி ஓகே ஓகே போவோமா? என்ன ஃபைட்டர் கிரீன் கீப்பரை கொள்ளுவோமா? ஓகே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து ஷீடோரியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அதாவது தேட்டர்ல அவனு பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்தில் இருக்கவனும் ஏதோ ஒரு ஷீட் அவனுடைய பாப்கார்ன் அந்த பேக்கில் உள்ள போட்டு போகிறான். இன்னொரு பக்கம் அந்த துண்டு சீட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் அவனும் பார்த்துருக்க. இன்னொரு பக்கம் இது எல்லாமே இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் சுசுகிரி அவன் எதுவும் சீட்டை கையில் வச்சு இன்ஃபர்மேஷன் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது? டேய் அதை ஏன்டா கண்டுட்டு இருக்க? இங்கே படத்தை பாரு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. என்னடி படத்தை பாரு இதை பாரு நீங்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஷிடோரி டெடி பேர் எடுத்துட்டு இருக்கதை இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம சுசுகிரியும் வேணும்னே ஓப்பன் பிளேஸில் போயிட்டு கத்திக்கிட்டு இந்த பொம்மை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்து காட்டுக்குள்ளே மூலம் வந்துட்டு இருக்கும் போது சுசுகிரி எல்லாத்தையுமே நல்லா வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் இன்னைக்கு உண்மையிலே என்ஜாய் பண்ணியிருக்க போல. ஏன்டி இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்ஜாய் பண்ண மாதிரி தான் தெரியுது. அவனை கொல்லணுன்ற எந்த விதமான நினைப்பா உனக்கு இல்லையா? டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸை வச்சு என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்? என்னதான் பிளான் போடுற நீ? நான் பிளான் எதுவுமே போடலன்னு நினைக்கிறியா? நான் பிளான் பண்ணதுக்கு இதுதான் சரியான பிளான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதாவது எனக்கு பிடிச்சவங்க கூட வெளியே போயிட்டு வரது. என்ன சொல்றேன் எனக்கு சுத்தமாக புரியல. இது ஒரு டேட்டா தெரியாதா அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு ஷாக் ஆயிடுறான். என்னடா இவ சொல்லிட்டு இருக்கா? டேட்டா ஏன்டி கிரீன் கீப்பரை கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வந்தா நீ நாடி ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு டேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சு என்னடா நீ இப்படி சொல்ற? ஹியூமன்ஸை கொல்றது எப்பவுமே நீ போது பக்கம் தானே வச்சுட்டு இருக்காது. எல்லாத்தையுமே நீ தயாரா இருப்ப. அதுக்கு என்னப்பா அந்த மாதிரியான சமயத்தில் கூட நம்ம கொஞ்சமாச்சும் ஃபன் தேவையில்ல. அதுக்காக தான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண அங்க பாரு அப்படின்னு சொல்ல சுசுகிரி கை காமிச்ச அந்த இடத்துல பார்த்தான் ஷிடோரிக்கு பக்கத்துல ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவனுடைய ஃபேமிலியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதன் வகையில வந்து ஹீரோவும் பார்க்க சுசுகிரியும் ரொம்பவும் நன்றிடா ஃபைட்டர். ஏன்னா கிரீன் கீப்பரை கொல்றதுக்கு இப்பதான் கரெக்டா இருக்கும். நீ அதுக்காக உதவி பண்ணதுக்கு கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆக இவ பார்த்தா பேட்மேன்ல வர பேட்மேன் லேடி காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா. என்ன போய் கொல்லுவோமா? ஹீரோ ஆனா ஷிடோரிக்கு அது அவனுடைய ஃபேமிலின்ற ஒரு நினப்புல அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் மனசுல தயக்கமா தான் இருக்குது. அவனை ஃபேமிலி எதுக்காக கொல்லணும்? அவனை தானே கொல்லணும். என்ன பர்பஸ்க்காக பிறந்தனும் அதை நான் பண்ண போறேன். நான் ஜாயின் பண்ண புதுசுலேயே இந்த ஸ்குவாடனுடைய லீடர் காணாம போயிட்டான். ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஷ்யூ வந்து ரொம்ப சோகமா இருந்தா. ஷிடோரி ரொம்ப காலங்களா அவருக்கு தெரியும்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரெண்டு பைத்தியங்களும் அந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த சைடு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துச்சு. வா உன்னுடைய கற்பனையா இருக்க போதுறான். அப்புறம் அவங்களுக்கு ஜம்ப் பண்ணி வந்த இடத்துல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறத பாத்துறாங்க. டே மாஸ்டரா ஹீரோ பார்த்துட்டு சாக்க வரே. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஏ மாஸ்டர் நீங்க என்ன பண்ற? எங்களுடைய சர்ஃபேஸ்க்குள்ள எப்படி நீ வரலாம்? ஒண்ணு இன்னைக்கு நாங்க கொல்லாம விட மாட்டோம். ஒண்ணுல மான்ஸ்டருடைய இன்வென்ஷன் இந்த இதில் நடந்துட்டு இருக்கான். அதுக்காக தான் இவன் இந்த இடத்துக்கு வந்தான். தேவை அதெல்லாம் பேசி அவங்களை குழப்பிட்டு இருக்கேன். இவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்களை விட்டுலாம். கிரீன் கீப்பர் நம்மளோட டார்கெட். ஆனா இப்போதைய நிலைமையில கண்டிப்பா கிரீன் கீப்பர் மட்டும் நம்ம கொல்ல வேண்டிய நிலைமை வரும்ன்றது எனக்கு தெரியல. இந்த ஃபைட்டையும் அவாய்ட் பண்ண முடியாதுடா. அங்க இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. எனக்கு ஃபைட் அவாய்ட் பண்ண தான் ஆசை. அவாய்ட் பண்ண முடியல என்ன பண்றது? டவுட்டே வேணாம் கொன்ற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ மனசு கேட்காம அவங்க கூட போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் சுசுகிரி போயிட்டு யொக்குமோ போட்டு அடிப்பா போறாங்க. அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். இன்னொரு பக்கம் அந்த கண்ணை வச்சு ஃபயர்
பண்ணிட்டு இருக்க சுசுகிரியோட பேரியர் தடுக்கிறதுனால இந்த பேரியர் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பேனே, அப்பனா கண்டிப்பா இது சுசுகிரியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக் ஆவேன். அவ்வளோ அதுக்கப்புறம் கழுத்து நெரிக்கிறான். என்ன கொண்டாடாத, கவலைப்படாத, பெருசாலாம் கொல்ல மாட்டேன், பட் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன், நான் சும்மா விடுமானா. அப்புறம் பார்த்தா உருவேவும் யாக்கணும் கண்டிப்பா நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இந்த ஃபைட்டரை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தலையை ரெக்கார்ட் பண்ண திரும்பியும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவன் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவை தன்னுடைய தலையை மாத்திடுவான். இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். எப்படா நீ தலையை மாத்தின, முட்டாள் மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சா இப்படி தான்டா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கையில இருக்க அந்த கண்ணு காலையில் இட்டு வச்சு தூக்கி விசில் அடிக்க, அதுக்கப்புறம் இவனுடைய கழுத்துக்கு டார்கெட் வைக்கிறான். ஹீரோவும் என்ன கொன்னுடு, என் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல இதுக்காக தான் ஜாயின் பண்ணேன், இப்படி இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு உயிர் போகுது எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலுமே கூட இருந்த ஒரு நண்பன்ற விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். மான்சத்தை குறவை எதிர போட்டல, அதுக்கு தாண்டா இது தோத்துட்டுன்றதை ஒத்துக்கோ. இல்லடா நீ என்னோட எனிமி, நான் உங்ககிட்ட எப்பவுமே தோக்க மாட்டேன், ஒத்துக்கடா அவனை விட்டுறேன், தேவையில்லடா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனை கொள்ளலான்னு போக்க அவனை போக்க தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பத்தி யோசிச்சு பார்க்கறான். அந்த டைம்ல ஹீரோக்கு இந்த சமயத்துல கொஞ்சம் கருணை வருது. அவன் அதை யோசிச்சு பார்த்துட்டு அவனை கொள்ளலான்னு வரேன். டக்குன்னு பார்த்தா ஷிடோரி பார்த்தா தூரத்துல இருந்து ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணு. என்னடா வெளியே சவுண்ட் அதிகமா போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு மாத்திரம் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஷிடோரியும் தன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற கேம் கீப்பரை கொல்லாம விடக்கூடாது சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ புலம்பிட்டு இருக்க. பக்கத்துல பார்த்து சுசுகிரியும் நம்ம கிரீன் கீப்பர் கிட்ட இருக்கிற அந்த சுத்தியில பார்த்து ஷாக்கா வரான். மோகோ அந்த இடத்த விட்டு பின்னாடி போயிடு, இப்பவுமே பின்னாடி போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுடைய வாய்ஸ் கிட்ட அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் கிரீன் கீப்பர் கிட்ட போயிட்டு ஒரு அடி கூட பாப்பாருங்க. ஆனா அதுல இருந்து தப்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் ஷிடோரியும் யார் நீ, இது நம்ம பிளான்ல இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அவ பார்த்தா இன்னொரு பக்கம் ரீவைன் பண்ணுவான். ஷிடோரி திரும்பியும் அதே இடத்துக்கு வந்த பிறகு குத்துவா பாருங்க மூஞ்சிலே. அடிச்ச இந்த இடத்துல என்ன நடக்குது, எனக்கு எப்படி வலிக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவைன் ஆர்டிஃபிக்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல பெரிய ஒரு பசில் ஆட்டம் இடத்தையே மாத்திரான். உருவே பார்த்தா ஒரு பக்கம் அலைஞ்சு தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான். எப்படி நான் இறந்துறாரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல கிரீன் கீப்பர் எங்கடா இருக்கின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் துரத்துன்னு போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கிரீன் கீப்பர் தன்னுடைய பவர் பயன்படுத்தி சுசுகிரி கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க. அவளுடைய பேரியர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஷிடோரியும். கண்டிப்பா நீ தான் அந்த சுசுகிரி, எங்க என்ன நடக்குது, எதுக்காக நீ இந்த மாந்தர் கூட வேலை பார்க்குற அப்படின்னு தன்னுடைய சொத்தியில் எடுத்து விசிறுவான். விசிறி அடிச்ச அடுத்த நிமிஷமே அதுவும் அந்த இடத்துக்கு வந்த உடனே பெருசாகும். டக்குன்னு இவ்வளவு பாஸ் பண்ற அந்த சமயத்துல பார்த்தா நம்ம ஷிடோரி பக்கத்துல வந்து ஒரு ரெடி கொடுப்பா பாருங்க. இவ்வளவு ஷாக் ஆயிடுவான். வயதுல கொடுத்த அடுத்த நிமிஷமே வாங்கிடுவா. ஏய் கிரீன் கீப்பர் இங்கே கடா இருக்க, ஓ இது நீ தானே. ஹீரோ உன்னை பார்த்து ஷாக்காவா, என்னடா இது ஓவரா பேசி இந்த லம்பாலியே போட்டு சாத்திட்டு இருக்கானே, எவ்வளவு தைரியம் அவன் மேல கை வச்சிட்டு போகணும், நான் சும்மா விட மாட்டேன்டா. இன்னொரு அடி எடுத்து வச்ச இந்த பெரிய பெரிய பட்டாசு எல்லாமே கொளுத்து விடுவேன், சுத்தரம் இருக்கிற எல்லாருமே அழிச்சிருவோம். பரவாயில்லடா, ஆனா நீ இன்ஸ்டன்டா செத்துருவ, பரவாயில்லையா, நீ என்ன கொள்றதா நினைச்சு நீயே செத்துருவேன். யூஸ்லெஸ்ஸா பேச விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து போயிட்டு நான் பழிச்சு போட்டுன்னு வர்றேன், கிட்ட வராதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே ஹீரோக்கு ஒன்னொரு பக்கம் அவனுடைய ஃபேமிலியை நினைச்சு பார்த்துட்டு கம்முன்னு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பஸ்ல எல்லாத்தையுமே திரும்பி அவன் ரெக்கவர் பண்ணி மொத்தமா கலெக்ட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்து ஒரு இலியூஷனால அப்படியே பிளைண்டா நிற்பான். அந்த டயத்துல இவனும் போயிட்டு சுத்தில வச்சு அடிப்பலான்னு பார்ப்பான். பட் ஆனால் விட்டுருவான். கண்டிப்பா எனக்கு தெரியும் இன்னசென்ட்டான ஹியூமன்ஸ் யாருமே நீ கொல்ல மாட்டேன்றது. அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. இவ்வளவு நல்லவனா இருக்கவன் எதுக்காக தேவையில்லாம மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எங்களையும் ஏன் கொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ ஹியூமன்ஸ் கூட அட்டாச் ஆயிட்டேன், அவனுடைய எமோஷன் கூட சேர்ந்துட்டேன். அதனால கூட இருக்கிற உன்னுடைய நண்பர்களை கொல்ல கூட உனக்கு மனசு வரல. பட் ஆனால் ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல இருக்க முக்கியமான ஆளுங்களை கொல்லணும்னு தானே நீ நினைச்சு வந்திருக்கு. நான் சொல்றது சரியா சாக்குறமா? இது கிட்ட நம்ம ஷாக்காக பார்த்தா இவனுடைய கேஜெட்ல இருக்க அந்த பல்லியை பயன்படுத்தி தான் இவன் அந்த இடத்துல ஃபைட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்பான் இவன் ஒரு ஃபைட்டர்ன்ற விஷயத்த. ஹீரோவும் அப்போ அவ்வளோ தெரிஞ்சு எதுக்கு என்ன போக விட்டேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது ஆசை. ஒரு ஃபைட்டர் எதுக்காக ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறன்றதும் கூடவே எனிமியோட பேஸ், அதாவது எங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களுடைய பேஸ் இந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. அதனால இதுக்கப்புறம் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, எந்த இடத்த விட்டு போயிடு, யூஸ்லெஸ். யாரை பார்த்து என்ன சொன்ன, கண்டிப்பாக திரும்ப ஒரு நாள் உன்னை கொல்லாம விட மாட்டானா. ஷிடோரியும் எங்க பாரு ஃபைட்டர், உன்ன மாதிரி கேவலமான புத்தியை கொண்டவனா கிடையாது. எனக்கு உயிரோட வாழ்ந்தாலுமே இறந்தாலுமே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதுல. ஆனா உனக்கு தான் அது கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோவால் அது மனசுக்குள்ள ஏத்துக்க முடியல. என்ன பார்த்து எப்படி இந்த மாதிரி சொல்லானே அப்படின்னு யோசிச்சுன்னு வாயில இருந்து வார்த்தையே வரல அவனுக்கு. ஒன்னு நான் சும்மா விட மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அவனை பார்த்து கத்தேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தாலே அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்துட்டு நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.